குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். சட்டசபை தேர்தலுக்கு கட்சியினரை முடுக்கிவிடும் விதமாக திமுக தலைமை செயற்குழு கூட்டம் சென்னை அறிவாலயத்தில் சில தினங்களுக்கு முன் நடந்தது. கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் 36 பேர் பேசினர். அதில் சிலர் வைத்த குற்றச்சாட்டுகள் முதல்வர் ஸ்டாலினை அதிர வைத்தன. குத்தாலம் கல்யாணம் பேசியதாவது: கட்சியில் ஏராளமான இளைஞர்கள் உள்ளனர். அவர்களுக்கு சட்டசபை லோக்சபா தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிப்பதில்லை. பெரும்பாலான தொகுதிகள் கூட்டணி கட்சியினருக்கு வழங்கப்பட்டு விடுகின்றன. கூட்டணி தர்மம் காக்குறோம் என்ற பெயரில் அவர்கள் அதிக எண்ணிக்கையில் சீட் கேட்கின்றனர். வெற்றி தோல்வி குறித்து கவலைப்படாமல் சீட்டுகளை பெற்று விடுகின்றனர். சீட் பெற்ற பின்னரே வேட்பாளர்களை தேடுகின்றனர். அதனால் கூட்டணி கட்சியினர் கேட்கும்போது தொகுதிகளில் இருக்கும் செல்வாக்கு குறித்து கேட்க வேண்டும். ஒரு தொகுதிக்கு குறைந்தது 5 வேட்பாளர்கள் பட்டியல் கொடுக்கச் சொல்ல வேண்டும். அதிலிருந்து வெற்றி வேட்பாளரை நாமே தேர்வு செய்து கொடுக்க வேண்டும். கூட்டணி கட்சி சார்பில் எம்எல்ஏக்களாக இருக்கும் சிலர் அரசை தேவையின்றி விமர்சிக்கின்றனர். அவர்களை தலைமை கண்டிக்க வேண்டும். வரும் தேர்தலில் அவர்களுக்கு சீட்டு கொடுக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என அவர் பேசினார். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய செயலர் ஜே மூர்த்தி பேசுகையில், ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் யாரெல்லாம் அரசு ஒப்பந்தங்கள் எடுத்து சம்பாதித்தனரோ அவர்களை இப்போதும் ஒப்பந்ததாரர்களாக உள்ளனர். அதிமுகவினருக்கே வாய்ப்பளிக்கப்படுகிறது. இதனால் லோக்கல் திமுகவினருக்கு மரியாதை இல்லை. அவர்களுக்கே ஒப்பந்தம் அளிக்க வேண்டியிருந்தால் வெளியூரைச் சேர்ந்தோருக்காவது கொடுக்க வேண்டும். அதிமுகவினர் பலரும் அமைச்சர்களிடம் சென்று எளிதில் காரியம் சாதிக்கின்றனர். ஆனால் திமுக காரனால் முடியவில்லை என புலம்பியுள்ளார். நீலகிரி முபாரக் பேசும்போது, கட்சியில் பொறுப்பில் இருப்போரில் பெரும்பாலானோர் வயதானவர்களாக உள்ளனர். இளைஞர்களுக்கு வழிவிட்டால் தானே பொறுப்புக்கு வர இயலும் என்றார். இதற்கு பதிலளித்து ஸ்டாலின் பேசியதாவது: ஒப்பந்ததாரர்களை கட்சி வேறுபாடு பார்த்தோ அரசோ அமைச்சர்களோ தேர்வு செய்வதில்லை. தரமாக பணியாற்றுவரா, அரசு விதிகளின்படி தகுதி உள்ளதா என்பதை பார்த்தே ஒப்பந்த பணிகள் அளிக்கப்படுகின்றன. தகுதி மட்டுமே பார்ப்பதால் இப்படி ஒரு சூழல் இருக்கலாம். கூட்டணியை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம், தலைமை பார்த்துக் கொள்ளும். சீட்டுகளை பிரித்து கொடுப்பதும் தலைமையின் வேலைகளில் ஒன்று. 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெல்ல வேண்டும். அதை மட்டுமே ஒரே இலக்காக கொண்டு பணியாற்ற வேண்டும். தகுதியில்லாதவர்களுக்கு கட்சியில் பொறுப்புகள் வழங்குவதில்லை. அதன்படி இளைஞர்கள் பலரும் கூட பொறுப்புகளுக்கு வந்துள்ளனர். பொறுப்புக்கு வர நினைப்பவர்கள் தகுதியை மட்டுமே வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஸ்டாலின் கூறினார்.